அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இந்த தொடரை கண்டு கொண்டிருப்பவர்கள், இந்த காணொளியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக காயல்பட்டினத்தினுடைய அந்த தொன்மையை பற்றி நாம் சில தொடர்களாக வெளியிட்டோம். எப்படியாவது காயல்பட்டினத்தை பார்க்கணும் அப்படின்னு பலர்கள் நினைத்திருப்பார்கள். வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த பள்ளப்பட்டியினுடைய பல சிறப்புகள் பல ஊர்களில் இருக்குது. இங்கே இருப்பவர்கள் தொழில் துறையிலே தொழில் முனைவோர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு தான் பட்டதாரிகள் உருவாகி இருந்தாலும் கூட அன்றைக்கே படிக்காத மேதைகள் அந்த ஊரில் புதிய புதிய தொழிலெல்லாம் அறிமுகப்படுத்தி, குறிப்பாக ஜவுளித்துறையிலே மருத்துவத்துறையிலே கோலோச்சியவர்கள் அந்த ஊரிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். எந்த ஊரிலும் இல்லாத ஒரு சிறப்பு பள்ளப்பட்டிக்கு அப்படின்னு பார்த்தா, அது ஒரு சிறப்பல்ல, சில சிறப்புகளை நம்மால் தொடர்ந்து சொல்ல முடியும். அதில் மிக முக்கியமான ஒன்று, அந்த காலத்தில் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பள்ளிவாசல்களில் ஒவ்வொரு திசைக்கும் ஒரு பள்ளி என்பது அன்றைக்கு பிரபலமான ஒன்று. கிழக்கு பள்ளி, மேற்கு பள்ளி, தெற்கு பள்ளி, வடக்கு பள்ளி. இப்படி இந்த பள்ளிகள் எல்லாம் அன்றைக்கு, இது தவிர நிறைய பள்ளிகள் தெருக்களில் இருக்குது. இன்றைய கணக்குப்படி 50 தொட்டு இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பள்ளிகளெல்லாம் ஆரம்ப காலத்தில் மதரசாவாக வெளியூரிலிருந்து வந்து தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக ஆரம்ப பாடசாலையில் இருக்கக்கூடிய அந்த அலிபா சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த நாசிரா வகுப்பும் தொடர்ந்து தங்கி படித்து உணவு கொடுத்து உண்டு உறைவிடம் கொடுத்து அவர்களை பராமரித்த இந்த சிறப்பு இந்த ஊருக்கு உண்டு. மற்ற ஊர்களில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். இங்கே கிழக்கு பள்ளியில் தொடங்கி, தெற்கு பள்ளியில் தொடங்கி, வடக்கு பள்ளியில் தொடங்கி, மேற்கு பள்ளியில் தொடங்கி, இப்படி அரபி கல்லூரியாக இயங்குவது என்பது வேறு. இந்த ஆரம்ப பாட கல்வியை அன்றைக்கே நம் முன்னோர்கள் திட்டமிட்டு வெளியூரில் இருந்து வரக்கூடிய மாணவர்களை தங்க வைத்து படிக்க வைத்த சிறப்புகள் அந்த ஊருக்கு உண்டான ஒன்று. இது மட்டுமல்ல, இன்னும் முக்கியமான ஒரு சிறப்பு. தலைக்கு மேலே கை வச்சு கவனிங்க. இது ஏன் இந்த வார்த்தைன்னா, அதுக்கும் ட்விஸ்ட் இருக்குது. தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.